கேளு. உங்க வேதனை எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் அண்ணன் கிட்ட நடந்துகிட்டது மன்னிக்க முடியாத குற்றம்தான். என கூட பிறந்த பொறப்பா நினைச்சு என் நல்லதுக்காக பாடுபட்ட மனுஷனை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது மன்னிக்க முடியாத தப்புதான். அது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. அப்ப நான் பண்ண தப்புக்கு இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் அர்ச்சனா, எங்களை விட்டுரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை இப்படி பார்த்துட்டோம். அப்பெல்லாம் நீ லேசா கண்ணு கலங்கினாலே இந்த மனுஷன் பதறி போயிடுவாரு. நீ அண்ணனை வெறும் வார்த்தைக்கு சொல்றியோ என்னவோ, ஆனா அவர் உன்னை கூட பிறந்த பொறப்பாதான் நினைச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் உன்னோட வாழ்க்கைக்காக, உன் நல்லதுக்காக உரிமையோட உன் வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போட்டாரு. ஆனா நீ அவரை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அமிச்ச பத்தியா? அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து எப்படி துடிச்சு போய் கண்ணீர் விட்டாரு தெரியுமா? உன் வீட்டுக்காரரு இவரை கை நீட்டி அடிச்சப்ப கூட அத இவரும் சரி நானும் சரி அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ அப்படி நடந்துகிட்டத அவரால தாங்கிக்கவே முடியல. நான் மட்டும் அன்னைக்கு இவருக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லாம இருந்திருந்தா தப்பான முடிவுக்கே போயிருப்பாரு. அந்த பாதிப்புல இருந்து அவரை மீட்டு கொண்டு வர எனக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 1000 தான் தப்பு பண்ணிருந்தாலும் உனக்கும் புருஷனும் நந்தினியும் தானே பெருசா போயிட்டாங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அண்ணா அண்ணான்னு சொந்தம் கொண்டாடுற? என்ன மன்னிச்சிட்டு புனிதா. அன்னைக்கு அண்ணா சொன்னது என் வாழ்க்கைக்காக தாங்கிறத நான் பின்னாடிதான் புரிஞ்சுக்கிட்டு. அந்த நந்தினி நல்லவே இல்ல, கெட்ட எண்ணத்தோட தான் என் வீட்டுல வந்து தங்கி இருந்தான்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அந்த நிமிஷம் தான் எனக்கு புரிஞ்சது அண்ணன் ஏன் நல்லதுக்காக தான் சொல்லி இருக்காருன்னு. அன்னைக்கு நடந்த தப்புக்காக எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காத. பிரச்சனை நடந்து எத்தனை நாள் ஆச்சு? மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருந்தா அப்பவே வீடு தேடி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நேர்ல பார்த்ததுனால ஒப்புக்கு பேசுறியா? காசு பணம் வந்ததும் செல்வம் தான் மாறிட்டான்னு நினைச்சேன். ஆனா நீயும் இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மன்னிப்பும் கேட்க வேணாம், ஒண்ணும் கேட்க வேணாம். வா புனிதா. ஐயோ அண்ணா, அண்ணா வீடு தேடி வந்து பல தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு வருதுன்னு தான் எனக்கு தெரியல. நல்ல காலம் கடவுளை பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நழுவ விட்டா அப்புறம் இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாதுண்ணா. தயவு செஞ்சு இந்த தங்கச்சியை மன்னிச்சிடுங்கண்ணா. எனக்கு உறவுன்னு உங்களை விட்டு வேற யாரு இருக்கா? அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? இதுக்கப்புறமா உங்களுக்கு என் மேல மனசு இறங்கலனா, என்ன மன்னிக்கணும்னு தோணலனா, அதுக்கப்புறமா என்னால என்ன பண்ண முடியும்? ஏதோ என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். எனக்கு அது போதும். இவ்வளவு நேரம் உங்க 2 பேரையும் நிக்க வச்சு சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அர்ச்சனா ஒரு நிமிஷம். நீ மட்டும் என்ன வேணும்னா பண்ண? நீ வந்து பார்க்கும்போது நான் உன் புருஷனை அடிச்சிட்டு இருந்தேன். அதனால நீ அப்படி நடந்துகிட்ட. உன் நிலைமையில வேற யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்திருப்பாங்க. நீ பண்ணது ஒன்றும் தப்பு இல்லம்மா. நான் உன்னை அப்பவே மன்னிச்சிட்டேன். என்னதான் நான் உன்னை பார்க்காம பேசாம இருந்தாலும் எப்பவும் உன்னை பத்தியும் உன் வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமா அர்ச்சனா, ராத்திரி பகல் எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தினம் தினம் உன் பேச்சு எடுக்காத நாளே இல்ல. உங்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியும் ஏன் இன்னும் அர்ச்சனாவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சண்டை போடுவேன். அதுக்கு நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு காரணமே செல்வம் தான். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்வாரு. எப்படியோ என்ன மன்னிச்சிட்டீங்க. எனக்கு அது போதும். உன் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சிருச்சுல்ல? சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிம்மா, வரும். போயிட்டு வா அர்ச்சனா. சார், சார், குப்பன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதை நிறுத்திட்டு குப்பனை செல்வத்துக்கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும். மாசம் மாசம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாம தானே எடுத்துக்கிறோம். இப்ப இங்க வந்து நிக்கிறாளே, என்ன பண்றது? உங்களை யாருங்க இங்க வர சொன்னது? என் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தானே பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்க. 2 மாசமா பணம் வரல. அதான் ஐயாவை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உன் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு பதிலா தான் ஆபரேஷன் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல,
அப்புறம் என்ன இப்போ? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஆபரேஷன் செலவுக்கு தானே சார் கொடுத்தாரு. குடும்பம் எப்படி சார் நடத்துறது? அவரும் ஜெயில இருக்காரு, வருமானம் கிடையாது, வாடகை தரணும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி எடுக்கணும். இதுக்கெல்லாம் எங்க சார் போவேன்? என்ன பேசுற நீ? உன் புருஷன் செஞ்சதுக்கு பதிலா நாங்களும் செஞ்சுட்டோம். இப்ப நீ உயிரோட இருக்கனா அதுக்கு யார் காரணம்? எங்களால தானே. செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சது, கிளம்பி போ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐயாவை பார்த்து பேசிட்டு என் பிள்ளைங்களுக்கு என்ன வழின்னு கேட்டுட்டு பாரு, போறேன். நான் சொன்னது எல்லாமே சார் சொன்னதுதான். அவர்கிட்ட கேட்டாலும் அவரும் இதே தான் சொல்வாரு. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. பா பா பா. அப்படியெல்லாம் ஐயா சொல்ல மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். என் வீட்டுக்காரர் அவரை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து என் குறைய சொல்லிட்டு தான் சார் போவேன். இத பாரு, உன் பிரச்சனையை கேட்கறதுக்குலாம் அவருக்கு நேரமே கிடையாது. உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. சார் வர நேரமாச்சு, முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன சார் பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க? நான் ஐயாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் சார். ஐயோ, இவ செல்வத்தை பார்த்தானா காரியம் கெட்டு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? இத பாரு, ஆபீஸ்க்கு வந்து இப்படி பரதேசி கோலத்துல நின்னா சார் என்னதான் திட்டுவாரு. இவங்களெல்லாம் ஏன் உள்ள விட்டானு? முதல்ல வெளியே போறியா இல்லையா? என்னதான் சொன்னாலும் ஐயாவை பார்த்து நான் நியாயம் கேட்டுட்டு தான் சார் போவேன். ஓஹோ, அப்ப இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். வாட்ச்மேன், இங்க வாங்க. நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். உங்க ஐயா பண்ண தப்புக்கு என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போனதுக்கு காட்டுற நன்றி கடனா சார் இது. இவங்களை வெளியே தள்ளுங்க. அம்மா, இந்த மாதிரி இங்க நின்னு சத்தம் போடக்கூடாது. வெளியில போமா. போ. சார் வேற வந்துட்டாரு. கிளம்புமா. போமா. ஐயா, சார் கிட்ட நெருங்க விடாதீங்க. வெளியே தள்ளுங்க. அம்மா, சாரெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்புமா. கிளம்புமா. குட் மார்னிங். என்ன பண்ற? சொல்றேன்ல. குப்பை மண்டாட்டி பசங்க தானே? ஆமாண்ணே, என்ன விஷயம் நான் சொல்றேன். நீங்க வாங்க. வாங்க. வந்துகிட்டு இருக்கேன். கிளம்புமா. வெளில போமா. அனுப்பு அனுப்பு. வெளில போமா. ஐயா, இந்த அநியாயத்தை பாருங்கய்யா. என் குறை என்னன்னு கேளுங்கய்யா. எதுக்குடா அந்த பொம்பளை வாசல் நின்று கத்திட்டு இருக்கா? மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுக்குறீங்களா? அண்ணா, மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய பணம்லாம் கரெக்டா டான்னு போய் சேருதுண்ணே. ஆனா கொடுக்கற பணம் பத்தல, இன்னும் அதிகமா வேணும்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா வேற பேசுறாங்க. ஓவரா பேசுறாளா? ஆமாண்ணே, ஏழை குசுமுங்கிறது அவகிட்ட நிறையவே இருக்குண்ணே. என் புருஷன் உள்ள போனதுனால தானே ஓ முதலாளி வெளியே இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் கேட்கறத கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்களான்னு கேட்கறானே. எனக்கும் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுங்க, மத்தவங்க எல்லாரையும் விட சம்பளம் அதிகமா கொடுங்க, என் பிள்ளைங்களை கான்வென்ட்ல சேர்த்து விடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஆர்டர் எல்லாம் போடுறானே. நான் அதெல்லாம் முடியாது. சார் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நியாயமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வாங்கிட்டு நீ பேசாம இருன்னு சொன்னா உன் முதலாளிய ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன்னு சத்தம் போடுறானே. அதானே வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வெளியே அனுப்ப சொன்னேன். அவ்வளோ திமிராயிருச்சு அவளுக்கு. சரி, ஒன்று பண்ணு. இதுக்கு மேலே கொடுக்க வேண்டியதுன்னு நிறுத்திடு. குப்பை கிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல அவளை வெளியே விரட்டி விடு போ. ஓகேண்ணே. அப்பாடா, இனி அவ செல்வம் முன்னாடி வந்து என்ன கத்தினாலும் எடுபடாது. வாசு சூப்பர் பிரெயின்டா. ஏமா வயித்துல இருக்கிற குழந்தை இன்னும் உலகத்தையே பார்க்கல, அதுக்குள்ள குழந்தைக்கு விளையாட்டு சாமா துணிமணின்னு வாங்கி குவிக்கிறீங்க. ஐயாவுக்கு தெரிஞ்ச வெட்டி செலவுன்னு திட்ட போறாருமா. குழந்தைக்குன்னு என்ன செலவு பண்ணாலும் அவர் திட்டவே மாட்டாரு. அம்மா, கருணகுமார் சார்மா. ஐயோ, பாத்து. ஐயோ, சார் பாத்து சார். இந்தாங்க சார். உங்களால தான் முடியல. எதுக்கு படியில ஏறி போறீங்க? லிஃப்ட்ல போயிருக்கலாமே. லிஃப்ட் வேலை செய்யலங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க. நீங்க ஷாப்பிங் வந்தீங்களா? ஆமாங்க. இல்லத்துல குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அடிக்கடி உங்களை தான் விசாரிப்பாங்க. அப்படியா? நான் அந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. கூடிய சீக்கிரமே வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? மேல தெரிஞ்சவரோட ஆபீஸ் ஒன்று இருக்கு, அவர்கிட்ட டொனேஷன் கேட்டு போலான்னு வந்தேன். கேட்டு பார்க்கலானா? அப்ப அவங்க சொல்லி நீங்க இங்க வரலையா? இல்லைங்க, அவர் நிறைய பண்ணிட்டாரு. தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்றதை தவிர வேற வழி இல்லை. போன்ல கேட்டா மரியாதையா இருக்காது, அதான் நேர்ல வந்தேன். கடவுளே, இன்னும் இந்த நிலைமையில தான் இருக்கா உங்க இல்லம்? ஷோ, நான் ஒருத்தி மாசம் மாசம் பணம் தரத சொல்லி மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னங்க நீங்க பாவம். நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுக்க முடியும்? கால் நல்லா இருந்திருந்தா இது ஒரு பிரச்சனை இல்லை. 4 இடம் ஓடி ஆடி பணத்தை ரெடி பண்ணிருப்பேன். அது முடியாதனால குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. நீங்க யாரையும் போய் பார்க்க வேணாம். இங்க பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு. நான் போய் பணம் எடுத்துட்டு ஐயோ, வந்து ஒண்ணும் வேணாங்க. இல்லங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன்.
இந்தாங்க, இதுல 15,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் கஷ்டம்? எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல, வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது பத்தாதுதான், நான் இன்னும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு நேரா உங்க இல்லத்துக்கே வந்து பாக்குறேன். மறுபடியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், மன்னிக்கணும். எங்களால நீங்க படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வா பேபி. போலாமா? வர சார். வாங்க. ஏமா, இப்ப பணம் கொடுத்ததையும் ஐயா கிட்ட மறைக்கணும், ஏதாவது காரணம் சொல்லணும். நாளைக்கு வேற பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்களே, எப்படிமா முடியும்? என்கிட்டதான் நிறைய நகை இருக்கே, அதை எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு இருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அடமானம் வைக்கலாம். நாளைக்கு நீதான் கடைக்கு போய் அடமானம் வச்சு பணத்தை கொண்டு வரணும். சரிங்கம்மா, ஆனா ஐயாவுக்கு தெரிஞ்சா? தெரியாது. வீட்ல எவ்வளவு நகை இருக்கு, லாக்கர்ல எவ்வளவு நகை இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவர் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. வா போலாம். பேகை அடிக்க பண்ணுங்கடா. மேடம், நீதானே அன்னைக்கு ஆட்டோல சிக்னல் கிட்ட இருக்கும்போது என் மெமரி கார்டுல இருந்த விஷுவலை டெலீட் பண்ணது? நீதானே? சொல்லுடா. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா சேகர், இவனை நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, பிரியாவை கொலை பண்ண ஆதாரம் என்கிட்ட இருந்ததில்ல, என் போன்ல. அந்த ஆதாரத்தை அழிச்சது இவன் தான். அந்த ஆதாரம் மட்டும் இருந்திருந்தா சரியா குற்றவாளி நிரூபிச்சிருக்கலாம். டேய், ஏன்டா அப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதை அடிக்காதீங்க. சொல்லிடுறேன் சார், சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன் சார். சொல்லு. மேனேஜர் ஸ்ரீதர் சொல்லி தான் அந்த வேலையை செஞ்சேன். பணத்துக்காக தான் அந்த வேலையை செஞ்சேன். ஆனா சரி, என்னைக்கும் ஆபத்தானவன், நாம உஷாரா இருக்கணும்னு ஸ்ரீதர் தான் அந்த ஆதாரத்தை வச்சிருந்தாரு. இவ்வளவுதான் சார் தெரியும். என்ன அடிக்காதீங்க சார். ஸ்ரீதர் தான் உயிரோட இல்லையே, இப்ப நம்ம என்ன பண்றது? அவர் இல்லைன்னா என்ன மேடம், அவர் வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். அவங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவங்க இப்ப இங்க இல்ல, அவங்க சொந்த ஊர்ல தான் இருக்காங்க. சரி, நாம அவங்கள அங்க போய் பார்ப்போம். சரி, நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். வாடா. What are you saying, man? உன் கூட இருந்தா மாட்டிக்கிட்டானா? ஆமா சார், மாட்டிக்கிட்டான். அடி தாங்க முடியாம எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் சார். அவனை கையோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு உங்க மனைவியும் அந்த சேகரும் ஸ்ரீதர் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு வெளியூர் போறதா பேசிக்கிட்டாங்க சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து சொன்னேன் சார். God damn it. இந்த ஸ்ரீதரை கொண்டு போய் நான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். ஹே டூட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ என்ன பண்றதுன்னு யோசி. அந்த சேகரும் ஒய்ஃபும் ஸ்ரீதர் ஒய்ஃபை தேடி அங்க போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? வெயிட், அவன் எங்க போயிருக்கான கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ போ. ஓகே சார். எப்படியாவது ஸ்ரீதர் ஒய்ஃபை பார்த்து அந்த மெமரி கார்டை மட்டும் கைப்பற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி, கைக்கு விலங்கு போட்டுடலாம் சேகர். என்ன மேடம், யார் போன்ல? சரிதான், எதுக்கு ஃபோன் பண்றாருன்னு தெரியலையே. டூட், வாட் ஹேப்பன்? She's not attending. மேடம், போன் எடுத்து என்னன்னு தான் கேளுங்க. சொல்லுங்க சரி. ஹலோ, காவியா எங்க இருக்க? சாரி சரி, நான் உங்ககிட்ட சொல்லாம அவசரமா திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன். திருப்பதியா? கர்ப்பிணி பொண்ணுங்க மலையேற கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இப்ப போயிட்டு இருக்க? நான் மேல் திருப்பதிக்கு போறது இல்ல, கீழ் திருப்பதியோட திரும்பி வந்துருவேன் சரி. ஹலோ ஹலோ சரி. ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. வாட் ஹேப்பன்? சிக்னல் இல்ல சொல்லி போனை கட் பண்றா. எனக்கு என்னமோ அவ திருப்பதி போற மாதிரி தோணல. ஐ திங்க் ஷீஸ் கோனா மீட் ஸ்ரீதர்ஸ் வைஃப். வாட் நெக்ஸ்ட்? அவளை ரேஸ் நம்ம பிடிச்சாகணும். ஸ்ரீதர் ஒய்ஃப் இருக்க இடம் உன் ஒய்ஃப்க்கு தெரியுமா? அவளுக்கும் ஸ்ரீதர் ஒய்ஃப்க்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. ஸோ அவளோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் மெமரி கார்டு அவள்கிட்ட தான் இருக்கா? நிச்சயமா அவகிட்ட தான் இருக்கணும்.
ஏன்னா ஸ்ரீதர் செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஷிஃப்ட் ஆகி போகும்போது மொபைல் ஃபோன் மெமரி கார்டு எல்லாமே ஒன்றா தான் போயிருக்கணும். கமான், we don't have to wait. Let's go. Come.